Good morning students. நம்ம last class atomic structure lessonல electronic configuration பத்தி பார்த்தோம். இப்போ கிளாஸ்ல valence electrons பத்தி பார்க்கலாம். valence electrons அப்படின்னா தமிழ்ல இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். one atomோட outermost cell valence cell அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அணுவின் வெளிவட்ட பாதையை இணைதிறன் கூடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தான் இணைதிற எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இணைதிற எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது ஒரு தனிமத்தினுடைய வேதி பண்பை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது டிசைட் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் வேலன்ஸ் செல் அண்ட் த எலக்ட்ரான்ஸ் present in the valence cell are known as valence electron. It is decided the chemical properties of elements. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, 2, 3ன்னு இருந்தது அப்படின்னா அந்த எலமெண்ட் மெட்டலாக இருக்கும் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் இஸ் ஏ மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கேரக்டர் இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ மெட்டலாய்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ஹைட்ரஜனை தவிர அதர் எலமெண்ட்டுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, 2, 3ன்னு இருந்தது அப்படின்னா அந்த எலமெண்ட் மெட்டல்ஸாக இருக்கும். அதுவே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4, 5, 6, 7 இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஏ நான் மெட்டல் அலோகமாக இருக்கும். இணைதிற எலக்ட்ரான்கள் 1, 2, 3ன்னு இருந்தது அப்படின்னா அந்த தனிமங்களை உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 4, 5, 6, 7ன்னு இருந்தது அப்படின்னா அந்த தனிமங்களை அலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ எலமெண்ட்டுடைய நேம் நம்ம ஃபார்முலாவை அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பரோட சேர்த்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிஜனுடைய சிம்பிள் 8O16. ஸோ இப்போ இந்த 8O16லேருந்து நம்ம என்னென்ன கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத அகைன் ரீகால் பண்ணிக்கலாம். அட்டாமிக் நம்பர் ஃபார் ஆக்சிஜன் 8, சப்ஸ்கிரிப்டாக இருக்கக்கூடிய நம்பரை அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அட்டாமிக் நம்பர் ஃபார் ஆக்சிஜன் 8, மாஸ் நம்பர் ஃபார் ஆக்சிஜன் 16. ஸோ இப்போ அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணலாம். நியூட்ரானை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா A - Z. A ஃபார் மாஸ் நம்பர், Z ஃபார் அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ நிறை எண்ணிலிருந்து அணு எண்ணை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கை கிடைக்கும். ஸோ 16 - 8, 8. நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதுறது தான் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம் எப்போவுமே ஒன் ஆட்டமில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ஈக்குவலாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ புரோட்டான் 8, எலக்ட்ரான் ஆல்சோ 8. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் பண்ணுறது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ 2, 8ல் 2 ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை செகண்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஆக்சிஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் ஆர்பிட்டை சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஆர்பிட்டில் 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இஸ் எவ்வளோ எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொன்னோம். ஸோ அப்போ ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6. ஸோ இங்கே
செகண்ட் ஆர்பிட்டை தான் ஆக்சிஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6. ஒன் மோர் எக்ஸாம்பிள், மெக்னீசியம். ஸோ மெக்னீசியத்தோட ஃபார்முலா 12Mg24. அட்டாமிக் நம்பர் ஃபார் மெக்னீசியம் 12, மாஸ் நம்பர் 24, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் A மைனஸ் Z ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது 24 மைனஸ் 12, 12, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 12, எலக்ட்ரான் 12. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இங்கே 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 12 எலக்ட்ரான்ஸில் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஆர்பிட்லேயும் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸை தேர்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மெக்னீசியத்துடைய லாஸ்ட் ஆர்பிட்னு எதை சொல்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஆர்பிட். ஆர் செல்ஸில் சொல்லும்போது எம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் செல் அப்படிங்கிறது எது அப்படின்னா எம் செல். ஸோ எம் செல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ மெக்னீசியத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஸோ அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வேலன்சி, இணைதிறன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வேலன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆட்டம் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். அது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்ங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8ன்னு இருந்தது அப்படின்னா திஸ் ஆட்டம் ஸ்டேபிள். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8ன்னு இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிள். அதுவே லெஸ் தென் 8 இருந்தது அப்படின்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8ன்னு இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிள், லெஸ் தென் 8 இருந்தது அப்படின்னா அன்ஸ்டேபிள். ஸோ அப்போ அந்த அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஆட்டம் ஸ்டேபிளாக கன்வெர்ட் ஆக ட்ரை பண்ணும்போது ஸ்டேபிள் மீன்ஸ் 8 அப்படின்னா ஆக்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஆக்டேட் அப்படிங்கிற அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காக எலக்ட்ரான்ஸை லாஸ், கெயின் ஆர் ஷேர் பண்ணும். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸை லாஸ் ஆர் கெயின் ஆர் ஷேர் பண்ணி ஆக்டேட் அப்படிங்கிற அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக அது எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது ஆர் கெயின் பண்ணுது ஆர் ஷேர் பண்ணுது அப்படிங்கிறத தான் வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின், லாஸ்ட் ஆர் ஷேர் so as to make the octet of electrons in the outermost cell. ஒரு அணு நிலைப்புத்தன்மையை பெறுவதற்காக எலக்ட்ரான்களை இழந்தோ ஏற்றோ அல்லது பகிர்ந்தோ இணைதிற எலக்ட்ரான்களை பெற்றது அப்படின்னா அதை தான் நம்ம இணைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நிலைப்புத்தன்மையை பெறுவதற்காக ஒன்றா எலக்ட்ரான்களை இழக்கலாம் அல்லது ஏற்கலாம் அல்லது பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ எப்போ அது எலக்ட்ரானை இழக்கும் எப்போ எலக்ட்ரானை ஏற்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிலோ 4 இருந்தது அப்படின்னா அது எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். எபோ 4 இருந்தது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும். கரெக்டாக 4 இருக்குது அப்படின்னா அது எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிலோ 4 இருந்தது அப்படின்னா அது அந்த ஆட்டம் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். எபோ 4 இருந்ததுன்னா எலக்ட்ரான்ஸை 8 மாறுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவையோ அதை கெயின் பண்ணும். கரெக்டாக 4 இருந்தது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கும். ஸோ அப்போ அது எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கெயின் ஆர் லாஸ் ஆர் ஷேர் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வேலன்ஸிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்
பிலோ 4 இருக்குது அப்படின்னா, பிலோ 4 மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டமோட வேலன்சி என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சேம் 1ஆ தான் இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் 2ன்னு இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டமோட வேலன்சி எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 2ஆ தான் இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் 3ன்னு இருந்தது அப்படின்னா வேலன்சி ஆல்சோ 3. வேலன்ஸ் எலக்ட்ரான் 4ன்னு இருந்தது அப்படின்னா வேலன்சி இஸ் ஆல்சோ 4. ஸோ அப்போ பிலோ 4ஆ இருக்குது, அதாவது பிலோ 4னா 1 2 3 4ஆ இருக்குது அப்படின்னா வேலன்சி ஆல்சோ சேமாக தான் இருக்கும், 1 2 3 4ஆக தான் இருக்கும். அதுவே எபோ 4ஆ இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான் எபோ 4ஆ இருக்குது அப்படின்னா அப்போ வேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எபோ 4 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 8லேருந்து அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். ஏன் 8ங்கிற நம்பரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடியே சொன்னோம், ஒன் ஆட்டம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அவுட்டர் மோஸ்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ அந்த 8ங்கிற எலக்ட்ரான்ஸை அச்சீவ் பண்ணும்போது தான் அது ஸ்டேபிளாக மாறும். ஸோ அதனால் நம்ம 8லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எபோ 4ஆ இருந்தது அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எபோ 4ஆ இருக்குது அப்படின்னா அந்த எபோ 4ஆ இருக்கக்கூடிய நம்பரை 8ங்கிற நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வேலன்சி நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5ன்னு இருந்தது அப்படின்னா வேலன்சி எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 8 - 5 = 3. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 5ஆ இருந்தது அப்படின்னா வேலன்சி என்னவாக இருக்கும், 3ஆ இருக்கும். அதுவே வேலன்ஸ் எலக்ட்ரான் 6ஆ இருந்தது அப்படின்னா வேலன்சி 8 - 6 = 2. வேலன்ஸ் எலக்ட்ரான் 7ஆ இருந்தது அப்படின்னா வேலன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா 8 - 7 1. வேலன்சி 8ஆகவே வேலன்ஸ் எலக்ட்ரான் 8ஆகவே இருந்தது அப்படின்னா வேலன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 - 8 = 0. ஸோ அப்போ வேலன்சி 0வாக இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆல்ரெடியே பார்த்தோம் ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,6. ஸோ அப்போ இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6. ஸோ அப்போ 6ங்கிற நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா எபோ 4ஆ பிலோ 4ஆ அப்படின்னு பார்த்தோம்னா எபோ 4ஆ இருக்குது. ஸோ எபோ 4ஆ இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 8லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வேலன்சி கால்குலேட் பண்ணும்போது அவுட்டர் மோஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எபோ 4ஆ இருக்கிறதுனால 8 - 6ன்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 2. அனதர் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நியான். ஸோ நியானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8. ஸோ அப்போ இதனுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஏ ஸ்டேபிள். ஸோ அப்போ வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 - 8 = 0. ஸோ அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் இப்போ இந்த மெக்னீசியத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ வேலன்சி என்னவாக இருக்கும், வேலன்சி அப்படிங்கிறது ஆல்சோ 2. ஏன் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் பிலோ 4ஆ இருக்குது. ஸோ 2ங்கிற நம்பர் பிலோ 4ல் இருக்கிறதுனால வேலன்சி அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் வேலன்சி அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.